ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயம் தவறாமல் கிடைக்கும். 1, ரெகுலரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 2, உங்களுக்கு ரெஸ்யூம் டைப் பண்ண தெரியலனா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே டைப் பண்ணி கொடுப்பேன். 3வது விஷயம், உங்களோட ஜாபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரெயினியாக இருக்கீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப்க்கு எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நான் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா ஜாப் நியூஸஸுமே ஒரு ஃப்ரீயான ஜாப் இன்ஃபர்மேஷன் தான். ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை மணி கேட்டு டிமாண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி பாலிஃபிட் ஃபேப்ரிகேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி அம்பத்தூர் அண்ட் திருவள்ளூரில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் தான் இப்போ ஹையரிங் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப், இஎஸ்ஐ, அகாமடேஷன், ஃபுட் அண்ட் அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ், ஓவர் டைம், அதர் அலவன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனியில் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டான பல பொசிஷனுக்கு இவங்க எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிஎன்சி ஆப்ரேட்டரை எடுக்கிறாங்க. 14,000லேருந்து 16,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு. ரெண்டாவது குவாலிட்டி லைன் இன்ஸ்பெக்டருக்கு 14,000லேருந்து 16,500 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்தது கட்டிங் ஆப்ரேட்டருக்கு 14,000லேருந்து 16,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கலை ஃப்ரெஷராக எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஃப்ரெஷர் இருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா டூலிங் இன்ஜினியரை எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு எடுக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ஆப்ரேட்டர்ஸை எடுக்கிறாங்க, பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு எடுக்கிறாங்க. அண்ட் செவன்த்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறாங்க. சேல்ரி 15Kலேருந்து 20K வரைக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க. ஃபீமேல்ஸ் எடுக்கிறாங்க, ஃபீமேல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க. மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கொட்டேஷன் ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொட்டேஷன் பண்ண தெரிஞ்சிருந்தா ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். 9th பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹெட் இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு எடுக்கிறாங்க. மினிமம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் இவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ அட்ரஸ் இங்கே இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்கலாம். ஸோ அடுத்த கம்பெனி மகேந்திரா. ஸோ மகேந்திராவில் இப்போ வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. 12th October Thursday இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 9 o'clock to 1 o'clockனு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. அண்ட் டிப்ளமா இன்ஜினியர் ட்ரெயினியையும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டை மட்டும்தான் எடுக்கிறாங்க. 2022 அண்ட் 2023 பாஸ்ட் அவுட் ஆனவங்க இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் EEE, EIC அண்ட் ECEன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 rupees வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸ்டீஃபண்டாக. அதே நீங்கள் ஒரு டிப்ளமா ட்ரெயினியாக போகிறீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். உங்களுக்கு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆர் வெஹிக்கல் இன்ஜின் அசம்பிளி டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 18,000 சேலரி நீங்கள் வாங்கலாம். அதுவும் டிப்ளமா இன்ஜினியர் ட்ரெயினி பொசிஷனில். ஸோ குவாலிஃபிகேஷன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் EEE, EIC அண்ட் ECE. ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிட்டடோட செங்கல்பட்டு பிளான்ட்டில் தான் இன்டர்வியூ நடக்குது. ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களோட அப்டேட்டடான ரெஸ்யூம், உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போகணும். ஆதார் கார்டு கம்பல்சரி கொண்டு போகணும். அண்ட் ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க. ஸோ இன்றைக்கான ஜாப் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். Bye.